ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 20-30 முறைக்கு மேல டேக் எடுத்து நான் பேசியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க அப்படின்னு எனக்கு FBல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. உங்களது நல்லா இருக்கு, நீங்க ஸ்கிப் பண்ணிடுறீங்கன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்கிப் பண்ணுங்க ப்ளீஸ். இது ரொம்ப ஒரு அவசரமான ஒரு பதிவு. ப்ளீஸ் பிள்ளைங்களா, தங்கங்களா, நான் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் எப்பவுமே சொல்வேன். இப்ப நான் இந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்காக நான் சொல்றேன். ப்ளீஸ் ஏதாவது ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்ன 1க்கு 100 முறை கூட யோசனை பண்ணுங்க. 10 முறை இல்ல 100 முறை கூட யோசனை பண்ணுங்க. எடுத்துட்ட பிறகு அப்புறமா யோசனை பண்ணாதீங்க தங்கங்களா. ஏன்னா ஒரு பையன் லவ் மேரேஜ் பண்ணிருக்கான், ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் முடிஞ்சிருக்கு. என்ன லவ் பண்ணாங்க, லவ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் இருக்கணுமா இருக்க கூடாதா? அப்படி பிடிக்கலன்னா அவங்க அம்மா வீட்டுக்காவது அனுப்பிடுங்க. நீங்க உங்க அம்மா கிட்ட போயிடுங்க தங்கங்களா. ஏன்னா உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மா அப்பா வளர்த்திருப்பாங்க. இப்படி உயிரை மாச்சுக்கிறதுக்காகவா சொல்லுங்க? நீங்க போய் சேர்ந்துருவீங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன கஷ்டப்படுவா? அந்த அம்மா அப்பா வயசான காலத்துல நீங்க தேவையில்லையா அந்த அம்மா அப்பாக்கு? ஏன் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க தங்கங்களா? ஏன்னா செலவுகள் பார்த்து செய்யுங்க. கடன் எங்க தாதி சொல்லுவாங்க, பாக்கெட்ல கைவிடும் போது அதுல நாகப்பாம்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குங்க. அப்பதான் நீங்க செலவு கம்மியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா அது உங்களுக்கு ரொம்ப தேவைதானா, முக்கியமா அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு தேவையான்னு பாருங்க. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்காதீங்க தங்கங்களா. அந்த பையன் சரி, இப்ப நான் சொல்றேன். அந்த பையன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கூட நல்ல வேலையில இருக்கா, டாக்டரா இருக்கா. இந்த பையனுக்கு என்னமோ எதிர்பார்த்தது விடமா ஜாப் போயிட்டு இருக்கு. ஜாப் போயிட்டு இவனுக்கு அதிகமெல்லாம் கூட இல்லையா, 1 lakh என்னமோ தானா கடன் ஆயிட்டு இருக்கான். அந்த கடனை மனைவி கிட்ட கேட்டிருக்கானா என்னன்னு தெரியல. என்ன சுச்சுவேஷன் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏதோ யார் மேலே தப்பு இருந்துட்டு போட்டோம். இந்த பிள்ளை இந்த மாதிரி உயிரை விட்டுட்டானே, அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும், அப்பாவுக்கு என்ன பண்ணும், அதை விட அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க? ஏன் இந்த விபரீதமான முடிவு எடுக்கிறீங்க? அல்லாக்காக பிள்ளைகளா, உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்க, இல்லையா ஜமாத்துக்கு போயிடுங்க. ஜமாத்துக்கு போயிட்டு அங்க அல்லான்ட்டு இருங்க. உங்க கோவம் தணிஞ்ச பிறகு வந்துருங்க. 1 லட்சம்ன்றது இந்த காலத்துல ரொம்ப கம்மியான விஷயம் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து அது ரொம்ப பாதிப்பு. அந்த பையனுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட அவ்வளோ ஃபீல் பண்றான். ரொம்ப நல்ல பையமா, ரொம்ப தங்கமான பையமா, அந்த பொண்ணும் நல்ல பொண்ணுமா, என்னமோ இதுக்காக தான் சொல்றது, சேர்ந்து இருக்கணும். இதுவே அவங்க சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பா, நான் தயவு செய்து எல்லா அம்மா அப்பாக்கும் சொல்றேன், உங்க பிள்ளைங்க லவ் பண்ணிட்டாங்கன்னா விட்டுறாதீங்க. அவங்க என்ன பண்ணாலும் நீங்க கொஞ்சம் உங்க பிரஸ்டீஜ விட்டு போங்க. எனக்கு இதுக்கு மேல சொல்லவே வரலங்க. நான் அடுத்த பதிவு கொஞ்சம் நல்லா அமைதியாயிட்ட பிறகு போடுறேன். இப்போதைக்கு இதை போட்டுட்டேன். நீங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிலைமையில ஏதாவது பிள்ளைகள் இருந்தா உடனே உங்க அம்மா கிட்ட போயிடுங்க. என்ன ஆனாலும் அம்மா விட மாட்டாங்க. அம்மா கிட்ட போயிடுங்க.